எங்க எங்கள் கரேனா ஃப்ரீ ஃபயருக்கு வாங்க, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சொத்து எழுதி தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் மினாட்டோ பண்டல் வந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். அதனால் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு இன்றைக்கி கெட்ட விஷயம் தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நமக்கு அடிக்க போகிற 3 பட்டையில் ஃபஸ்ட்டு பட்டை என்னன்னு பார்த்துருவோமா? என்னங்க இப்போ தான் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறது. இவங்கள நம்பி கஷ்டப்பட்டு டாப் அப்பில் பண்ணி வீட்டில் செருப்படி வாங்கி அடி வாங்கி மிதி வாங்கி கட்டி வாங்கி அங்கங்கே போட்டு வீடியோ எடுத்து போடுறோம். இவங்க எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. கொடுத்துட்றாடே ஒரு 80 கொடுறாடே கரேனாக்காரா போடு. ஃபஸ்ட்டு பட்டையை போட்டாங்க. மினாட்டோ பண்டல் 464 டைமண்டாங்க. அடே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கக்காசி பண்டிலே 200 சம்திங் தான்டா எடுத்தேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கடி? ஐயோ போச்சே காசெல்லாம் கரையுது. இவங்கள்ட்ட போய் மந்த்லி போட்டது வேஸ்ட்டாக போச்சேங்க. ஐயோ போச்சு. இதில் இவங்களுக்கு 100 டைமண்ட் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணால் தான் இவனுக்கு மினாட்டோ பண்டிலே தருவாங்களாம். ஏன்டா இப்படி பண்ணுறீங்கடி? கருமம். இன்னும் ஒருத்தருக்கு என்னடா அடி 10 9 ஒன்று கொடுத்து வச்சுருக்கீங்கடி. என்னடா எமௌண்ட்டி ஓசல் ஊற்ற எமௌண்ட்லாம் டைமண்ட் கொடுத்து வச்சுருக்கிறீங்கடி. டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்ன எடுக்கிறது? இதை அழுத்தி பார்ப்போமா இல்லை வேணாம் வைப்போமா? வேணாம். அதான் சொல்கிறாங்களா, வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். எனக்கு பணியாரதான் அதில் வடக்கிறதா வேணும்னா நீ தான் கஷ்டப்படுற அப்படின்றதுல அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. என்னடா சட்டதுடி, என்னத்தான் வாங்கிறது? இது என்னது பக்கத்தில்? ஓ மினாட்டோட கத்தியா? இந்த மாதிரி தான் கரணக்கார எல்லாட்டே காசு பிடிக்கின கிடக்கிறான். கண் கவர்ற பொருள்லாம் வச்சுக்கினேன். என்ன எடுக்கிறது? என்னதுடா இது? அடாடா ஒரு காலத்தில் ஓசலை கொடுத்த எமோட்டுங்க இதெல்லாம். அடுத்து என்ன கண் கவர பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் ஒரு குழு வால் இருக்குது, ஒரு கலராக தழுத்தி பார்ப்போம். என்னடா அதை கோலிங் கரடி போட்டு ஒரு டே ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களே எங்களடி. அடுத்து இந்த பொண்ணு பண்டில் என்ன இருக்குது? எங்கப்பா முயல் மாதிரி 2 காது தொங்குது. ஏதோன்னு வாங்கியே ஆகணும். என்ன எடுக்கிற ஒரு ஐடியாவே இல்லைங்க. என்ன எடுக்கிறது? சரி இந்த போனை மட்டும் எடுப்போம். போட பட்டை அடிச்சிட்டாங்க. சொத்தை வச்சிட வேண்டியது தான். இன்னும் ஒரு 9 டைமண்ட் தேவைப்படுதுங்க. சாரி ப்ரோ, இன்னும் 8 டைமண்ட் தேவைப்படுதுங்க. இந்த பேனர் வாங்கினா கரெக்டாக இருக்கும். என்ன பேனர் இது? என்ன பேனர்னே தெரிய மாட்டேது. மொத்தமாக அண்ணக்கிற டப்பா இருக்குன்னு எடுத்து வச்சிடறானாட்டுக்கு. அடுத்து இன்னும் ஒரு 9 டைமண்ட் தேவைப்படுதுங்க. அதனால் இந்த மேக்டென் கன் பாக்ஸ் வாங்கினா கணக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அதை வாங்கி போட்டு நம்ம மினாட்டோ பண்டில் கிட்ட போனோன்னா பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷனை காட்டுச்சு. சொத்தை வைக்க ரெடியா? இதான் நம்மளுக்கு கடைசி பட்டை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பட்டை போடு மக்களே. கடைசி பட்டை. சொத்தை வச்சு அவனுக்கு விவசாய லேண்டே அவனுக்கு கொடுத்தாச்சு. கரணக்காரன் நல்லா வாழ்கிறான். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நண்பா. இந்த மாதிரி நீங்கள் ஈவெண்ட்டை கை வைக்கிறோன்னு கைக்கு வச்சிடாதீங்கப்பா. இதுக்கே நாங்கள் 700 டைமண்ட் செலவு பண்ணி 400 டைமண்ட் தான் என்கிட்ட மீதிக்குது. இதே மாதிரி தான் இத்தாச்சி பண்டில் ஏதோ ஃப்ரீ ஸ்பின்னில் உழுது, 6000 டைமண்டில் உழுது, டோக்கனில் உழுது, அப்படி இப்படின்னு நாங்கள் போய் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் 5000 டைமண்ட் போடுவானா மக்களே. ஸோ அதனால் யாரும் போய் இத்தாச்சி பண்டில் எடுக்கிற மாதரா பண்டில் எடுக்கிற அப்படின்னு சொல்லி மட்டும் எந்த ஈவெண்ட்லையும் கை வச்சிடாதீங்க. அப்புறம் வீட்டில் தனியாக உட்காந்து குபுன்னு உங்களை தான் அடிப்பாங்க. அதனால் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டோன்னே டாட்டா பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டில் வரேன். டாட்டா பாய்.